السلام عليكم ورحمة الله وبركاته. هو الحبيب الذي ترجى شفاعته، هو الحبيب الذي ترجى شفاعته، لكل حول من الأحوال مقتحمين. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيكم رسولا. وقال أيضا رسول الله قال تبارك وتعالى في القرآن وَاعْلَمُوا أَنَّ فِيكُمْ رَسُولُ اللَّهِ صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف المرء مع من أحب، وكما قال عليه الصلاة والسلام والتسليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபவு தாபியின்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், பெரியோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க இஸ்லாமிய மாதங்களின் 3வது மாதமான முதல் வசந்தமான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த சிறப்பிற்குரிய மாதத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய அனைத்து நாட்டங்களையும் தேட்டங்களையும் நற்காரியங்களையும் கபூல் செய்வானாக. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தார்களுக்கெல்லாம் ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் அனுப்பி தந்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திற்கும் எல்லா விஷயத்திற்கும் தோதுவான அழகிய முன்மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், லக்கது கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்கள் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்திற்கு 2 விஷயத்தை தந்திருக்கிறான், மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. ஒன்று அவருடைய அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆன், இன்னொன்று அந்த குர்ஆனை அப்படியே வாழ்ந்து காண்பித்த அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் அடிப்படை விஷயம் இந்த 2 தான். ஒன்று குர்ஆனும், இன்னொன்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்களை வைத்து தான் நாம் பின்பற்றி வாழுகிறோம், வாழ்க்கையில் ஒழுகுகிறோம். காலம் முழுக்க மூச்சும் பேச்சும் உடலும் உயிரும் அல்லாஹ் ரசூலுக்காக இருக்க வேண்டும் என்பதை அழகாக வழிகாட்டி சென்றவர்கள் கோமான் நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எல்லாத்திலையும் முன்மாதிரியாக இருந்தார்கள். குடும்பத்தில், சமூகத்தில், வாழ்க்கையில், தன்னுடைய பிள்ளைகளிடத்தில், அடிமைகளிடத்தில், மனைவிமார்களிடத்தில், அவர்களுடைய சொல்லால், செயலால், நற்குணத்தால் எல்லாம் ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்காமல்
அத்துணைக்கும் பேர் போனவர்கள் உத்தம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து 2 விஷயமாக நம்ம பார்க்கலாம். ஒன்று, அவர்களுக்கு வருகைக்கு முன்பாக உள்ள விஷயம், இன்னொன்று அவர்களுக்கு வருகைக்கு பின்பான உள்ள விஷயம். 2 கிடந்த அந்த அரேபிய தீபகற்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் எல்லா அநியாயங்களும் அனாச்சாரங்களும் எல்லா பாவமான செயல்களும் குற்றங்களும் மதுவும் மாதுவும் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டது. அல்லாஹ் அவ்வப்போது சில திரு தூதர்களை தீர்க்கதரிசிகளை அனுப்பி வழி நடத்துவதும் சீர்திருத்தம் செய்வதும் உண்டு. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அவருடைய வருகைக்கு பின்னால் இந்த உலகமே ஜொலித்தது. இந்த உலகம் நேர்வழி பெற்றது. இங்குள்ள எல்லா மக்களும் எல்லா உரிமைகளும் பெற்றார்கள். எல்லா அநீதங்களும் ஒழிக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையின் மூலமாகத்தான் இந்த உம்மத் சிறந்த உம்மத் என்று பட்டம் பெற்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அருள்மறையாம் திருமறையை நமக்கு தந்தருளினான். சுமார் 100க்கும் மேற்பட்ட நாயகத்தினுடைய வருகையை குறித்து ஏராளமான சிறப்புகளை இந்த உம்மத் பெறுகிறது என்று சொன்னால், ஒரே ஒரு சிறந்த மகனார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தார் எல்லாருக்கும் அருட்கொடை, அனைத்திலும் முன்மாதிரி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முறையில் வாழ்ந்து வழிகாட்டினார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வும் வாக்கும் சொல்லும் செயலும் உள்ளும் புறமும் எதிலேயுமே குறை காணாத நிறைவான மனிதராய், தன்னுடைய 63 ஆண்டு காலங்களில் சிறந்த மனிதராய், எதிரிகளாலும் போற்றப்பட்டவர்கள் ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அவர்கள் செய்த சேவைகள், அவர்கள் செய்த சமூக பணிகள், அவர்கள் மக்களுக்கு உதவிய விதங்கள், குடும்பத்தில் நடந்த விதங்கள் எல்லாத்திலும் ஜெயித்து காண்பித்தார்கள். உஸ்வத்துன் ஹசனா, உங்கள் தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் பறைசாட்டுகின்றான். வேறொரு இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்கள் மீது பேர் உபகாரமாய், முஃமின்கள் மீது பேர் உபகாரமாய் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உங்களுக்கு நம்ம தந்திருக்கிறோம். மன்னி என்ற அரபி வார்த்தைக்கு பேர் உபகாரம், பெரும் உதவி, பெரும் அருட்கொடை என்பதாக எழுதி தருவார்கள். அப்பேற்பட்ட சிறந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்திலையும் சிறந்து விளங்கினார்கள். 63 ஆண்டு காலங்களில் ஒரு அப்பலுக்கெற்ற மிக தூய்மையாய் என்னை போல் வாழுங்கள் என்று சொன்னவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதற்கு அவர்களை உலகம் முழுக்க நாடெங்கிலும் ஊர்களிலும் கிராமப்புறங்களிலும் தெருக்களிலும் எல்லா உலகங்களிலும் போற்றப்படுபவர்கள். இந்த ரபீல் அவ்வல் மாதம் வந்துவிட்டாலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லுவது, பேசுவது, எழுதுவது, கவிதைகள் எழுதுவது, பைத்து படிப்பது, போட்டிகள் நடத்துவது எல்லாம் நடக்கும். காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலத்தாருக்கு எல்லாம் அருட்கொடை, இந்த உலகத்திற்கு முஃமின்களுக்கு பேருபகாரமாய் அல்லாஹ் தந்தான். எனவே பேச வேண்டும், படிக்க வேண்டும். அவருடைய வரலாறுகள் நாம் கபருக்கு போவதற்கு முன்பாக அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மீது மஹப்பத் வைக்க வேண்டும். அவருடைய சுன்னத்துகளை நாம் பேணி வாழ வேண்டும். எப்படியெல்லாம் வாழ்ந்து வழிகாண்பித்தார்கள் முன்மாதிரி காதலர்கள் சஹாபா பெருமக்கள். சஹாபாக்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். எப்படியெல்லாம் வாழ்ந்து காமிச்சாங்க, நாயகத்தின் மீது எப்படி அன்பு பாசம் வச்சா நம்மால் சொல்ல முடியும். நீங்கள் உலகம் முழுக்க எங்கே நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே நாயகத்தினுடைய நபியின் மீது பிரியம், நபியின் மீது சுவாசம், அதுவே நம் சுவாசம் என்பதாக, நபியின் பிரியம் அதுவே நம் சுவாசம் என்பதாக பேசுவார்கள். காரணம், நாயகத்தின் மீது அன்பு பாசம் வைத்தால்தான், நாயகத்தின் மீது பிரியம் வைத்தால்தான், ஒரு மனிதரை நாம் நேசித்தால் மட்டும்தான் அவரை நாம் கண்ணியம் கொடுப்பதும், அவரை பின்பற்றி வாழ்வதும், அவரை வாழ்வையில் எடுத்து இயங்குவதும் புரிய வரும். எனவே இதைதான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அழகாக புரிந்து தீராத காதல் கொண்டு நாயகத்தை அணு அணுவாக ரசித்து பின்பற்றியவர்கள், மஹப்பத் வைத்தவர்கள் சஹாபா பெருமக்கள்.
நாயகத்திற்கு அல்லாஹ் பல மோஜிசாக்களை அருட்கொடைகளை கொடுத்தான். குரான் ஒரு அருட்கொடை, மேராஜ் ஒரு அருட்கொடை, நிறைய 1000க்கும் மேற்பட்ட மோஜிசாக்கள். தங்களுடைய விரல்களில் இருந்து தண்ணீர் சுரக்கும். அதன் மூலமாக பல சஹாபாக்கள் ஒலு செய்திருக்கிறார்கள். தங்கள் விரலை காட்டி சந்திரனை பிளந்தார்கள். தங்கள் விரல்களால் எத்தனையோ பேர் சாப்பாடு பசி அறிந்திருக்கிறார்கள். உடைக்க முடியாத 300 பேர்களால் உடைக்க முடியாத பாறையை 2 அடியில் உடைத்து காட்டியவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். ஏகப்பட்ட அருட்கொடைகளை நாம் சொல்ல முடியும், மோஜிசாக்களை சொல்ல முடியும். எந்த மோஜிசாவும் இல்லை வையுங்கள், எந்த மோஜிசாவும் இல்லை வையுங்கள். சிவ சஹாபா என்கிற ஒரு மோஜிசாவை போதும் நாயகத்தை அணுவாக ரசித்து நேசித்து பின்பற்றியவர்கள் சஹாபா பெருமக்கள். அந்த சின்ன வயது சிறுவர், வயசு கூட வரல, அவர் பேர் ரபிஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நகைச்சுவையா விளையாட்டுக்கா ஏதாவது என்ன கேளுப்பா அப்படின்னு கேட்டாங்க. சின்ன சிறுவர் தான் அவரு, ஒரு வயது கூட வராத ஒரு சிறிய சிறுவர் ரபிஆ. ஒரு 8 வயது இருக்கும். ஏதாவது வேணும்னா கேளுங்கன்னு கேட்டோன்னே ஒரே போடாக கேட்ட ஒரு துவா, நாயகமே நாளை உங்களோடு மறுமையில் நான் இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தருவானா. அல்லாஹ்ம இன்னி அஸ்அலுக முராஃபகதுக ஃபில் ஜன்னா. சின்ன சிறுவர், பொதுவாக சிறுவர் நம்ம கேட்டோம்னா உனக்கு என்னப்பா வேணும், மிட்டாய் வேணுமா, அல்வா வேணுமா, விளையாட்டு பொருள் வேணுமா, அப்படிதானே பிள்ளைங்க கேட்பாங்க. சிறிய வயது சிறுவர் நாயகத்திடம் கேட்ட அந்த அன்பை பிரியத்தை நீங்கள் பாருங்கள். சொர்க்கம் என்கிறது கடைசி எல்லை. அந்த சொர்க்கத்திலும் நபிமார்கள் தனியாக இருப்பார்கள். அந்த நபிமார்களிடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த தனித்துவம் பெற்றவர்கள். அவர்களோடு நான் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அரபு ஆசிரியர்கள் எல்லாம் எழுதுகிற பொழுது இந்த சிறுவரை குறித்து அஃப்கஹுல் அரப், அரபுகளிலே சிறந்த தேர்ச்சி பெற்ற, அறிவிலும் சிறந்தவர் இந்த சிறுவர் என்பதாக எழுதுவார்கள். எனவே அந்த அளவுக்கு மஹப்பத், அன்பு பாசம் வைத்தார்கள். பத்ர் யுத்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. காஃபியர்கள் எல்லாம் முடிவு செய்தார்கள், நாயகத்தை இங்கிருந்து வாளால் அம்பால் அவர்களை சொருகி அம்பால் குத்தி கதையை முடிக்க வேண்டும் என்று. எங்கோ ஒரு தூரத்தில் இருந்தார் அபு துஜானா என்கிற சஹாபி. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் பத்ர் யுத்த காலம் நடந்து கொண்டிருக்கிறது. சீறி வேகமாக பாய்ந்து வந்து நாயகத்தை ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகள் எல்லாம் அடை காப்பது போல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு அணைத்து நின்றார்கள். அடை காப்பது போன்று முஹம்மதை தன்னுள் அணைத்து நின்று கொண்டார். பின்னாடி அத்துணை வாளும் சொருகியது. போர்கள் முடிந்த பின்னால் அவருடைய முதுகை பார்க்கிற பொழுது அம்பு ஒரு குவியலாக, மணல் குவியலாக முதுகில இருந்ததை பார்க்கிறோம் சொன்னா, நாயகத்தின் மீது முள் தைப்பதை கூட விரும்பாத சஹாபாக்கள் அத்தனையும் தன்னுள் வாங்கி கொண்டார்கள். மஹப்பத், முதலில் அன்பு பாசம் வைக்க வேண்டும். ஒருவர் ஈமானுடைய சுவையை எப்பொழுது அவர் பெறுவார் என்று சொன்னால், ஒருவர் ஈமானுடைய சுவையை எப்போது அவர் பெறுவார் என்று சொன்னால், சஹீஹான ஹதீஸ், ஐ யகூன் அல்லாஹ் வ ரசூலஹு அஹப்ப இலை மிம்மா சிவா உமா. அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் பிரியம் வைப்பது மற்ற எல்லாத்தையும் விட, மிம்மா சிவா உமா, முதலில் அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் நேசிப்பது, பிரியம் வைப்பது ஈமானுடைய சுவையை பெற்று தரும் என்பதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. எனவே நீங்க எப்ப பார்த்தாலும் நாயகத்தின் மீது மஹப்பத் வைங்க, அவங்க மீது பிரியம் வைங்க, பின்பற்றுறதை பத்தி பேசலாமே, அவங்களுடைய கண்ணியத்தை பத்தி பேசலாமே, அவங்களுடைய எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, ஏன் எப்ப பார்த்தாலும் பிரியத்தை பற்றும் பேசுகிறீர்கள் என்று சிலர் கேட்பது உண்டு. முதலில் மஹப்பத்தை வைக்க சொல்வதை அல்லாஹ் ரசூல் தான் சொல்லி காட்டுகிறார்கள். அது வந்தால் மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய பிரியமும் கண்ணியமும் அவர்களை பின்பற்றி வாழ்தலும் சரியாக வரும் என்பதை சஹாபா பெருமக்கள், முன்மாதிரி காதலர்கள் வாழ்ந்து நமக்கு வழி காமிச்சாங்க. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் 3 நாளா மஜ்லிஸுக்கே வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார்கள், எங்கே சௌபான், ஐன சௌபான். அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப சோகமா இருந்தார். என்ன சௌபான்,
என்ன ஆச்சு, ஏன் 3 நாளா மஜ்லிஸுக்கே வரல? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் மறுமையை பற்றி நினைத்து பார்த்தேன். மறுமையில் நீங்க எல்லாம் நபிமார்கள் என்கிற தனியாக நீங்கள் எல்லாம் இருப்பீர்கள். ஆனால் தூணக்கு யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழே எங்கேயாவது ஒரு மூலையில இருப்போம். சொல்வது சஹாபா பெருமக்கள். நாங்க உங்களோட இருக்கணும் ஆசைப்படுறோம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு கேட்டப்போ ஸல்லல்லாஹு அலைஹி கொஞ்ச நேரம் மௌனம் காத்தார்கள். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கி அருளுகிறான். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் சரியான முறையில் ஈமான் வைத்து மஹப்பத் வைத்து பின்பற்றி வாழுகிறார்களோ அவர்கள் நாளை நபிமார்களோடு, நாளை நல்லோர்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருப்பார்கள் என்று சொன்ன பிறகுதான் சௌபான் ரலியல்லாஹு இந்த ஆயத்து இறங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிக்கிறார்கள். ரொம்ப ஆனந்தப்பட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவங்க இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிற பொழுது எங்களுக்கு 2 மகிழ்ச்சி. ஒன்று, நாங்கள் இஸ்லாத்தில் சேருகிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் கொண்டோம். அத்தோடு எங்களுக்கு 2வது மகிழ்ச்சி, நாளை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்போம் என்கிற இந்த ஹஸன உலாயிக ரஃபீகா, இந்த தோழமை மிக சிறந்தது என்பதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லி காண்பிப்பான். எனவே அப்படி நேசித்தார்கள். ரசிச்சு ரசிச்சு தன் வாழ்க்கையில் எடுத்து இயம்பி பின்பற்றி வாழ்ந்தவர்கள் சஹாபா பெருமக்கள். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிப்பதை அல்லாஹ்வை நேசிப்பது போன்று. நாம் அல்லாஹ்வை காபத்துல்லாஹ்க்கு போறோம், அங்க எல்லாம் அமல் செய்யறோம், ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிறோம், அந்த கருப்பு கல்லை அந்த காபாவை நாம் போய் அமல் செய்யணும் சொன்னா அங்கே அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்பதாக அர்த்தம். எனவே ரசூலை நேசிப்பது, அல்லாஹ்வை நேசிப்பது, இது ஈமானுடைய சுவையை பெற்றுத்தரும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நிறைய சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் நாயகத்தின் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க, ரொம்ப நேசிச்சாங்க. அளவா சின்ன சின்ன விஷயம் கூட. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய 25 ஆண்டு காலத்தில் முடிசூடாத மன்னர் அவர். ஒரு பெட்டியில நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முடி, நகம், அவங்களுடைய போர்வை எல்லாம் போட்டு பேக்கிங் பண்ணி ஒரு பெட்டியில வச்சிருந்தார். அப்படி வஃபாத் நேரம் நெருங்குகிற பொழுது குடும்பத்தார்ட்ட சொல்றாங்க, என்னுடைய சக்கராத் ஆள்ல நான் மரணிக்கும் பொழுது அந்த பெட்டியை எடுத்துட்டு வந்து நான் மௌத்தா போன பின்னாடி முன்னாடியே அவர் வசியத் செய்கிறார். என்னுடைய கண்ணில், என்னுடைய காதில், மூக்கில் நாயகத்தினுடைய அந்த நகத்தை, வெட்டிய நகத்தை நான் வச்சிருக்கேன், எடுத்து பத்திரமா. அந்த நகத்தெல்லாம் இங்க கண்ணில் ஓட்டையில இங்கெல்லாம் வைக்கணும். நான் ஒரு போர்வை மாறி வச்சிருக்கேன், அது என்ன போத்தி வைக்கணும். ஒவ்வொரு விஷயமாக நாயகத்தினுடைய அத்துணை பரக்கத்துகளை, அவருடைய முடி, அவருடைய தலையில் இருக்கிற அந்த முடி, ரோமம் எல்லாமே அவருடைய ஜனாசாவோடு சேர்த்து வைக்கப்பட்டுச்சு. காரணம் அளவு கடந்த நேசமும் பாசமும். நரக நெருப்பு தீண்டாது என்பதற்காக மிகப்பெரிய ஒரு மஹப்பத்தை சஹாபா பெருமக்கள் வைத்தார்கள், வாழ்ந்தார்கள். அதைத்தான் நாம் இன்று மௌலூதும் மீலாதும் நாயகத்தை போற்றி புகழ்வதும், அவர்கள் மீது அன்பு பாசம் வைப்பதும், அவர்களை பின்பற்றி வாழ்வதும், இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு அல்லாஹ் ரசூல் கற்றுத் தந்தது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், குல் பி ஃபலில்லாஹி வ பி ரஹ்மதிஹி ஃபலிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ்வின் ஃபலுலை கொண்டும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டும் நீங்க மகிழ்ச்சியா கொண்டாடுங்க சொல்றது அல்லாஹ். ஃபலுல் என்பது குர்ஆன், ரஹ்மத் என்பது அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் இது போன்ற ரபீல் அவல் மாதங்களில் நாயகத்தை போற்றி புகழ்ந்து அவர்கள் மீது அன்பு பாசம் வைத்து மௌலூது மீலாதெல்லாம் கொண்டாடப்படுகிறது என்கிற அடிப்படை விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். இதெல்லாம் மார்க்கத்திலே உள்ளது என்பதை விளங்க வேண்டும். சஹாபா பெருமக்கள் காலத்திலேயே ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு நாயகத்துக்கு முன்னாடியே பைத்து படிச்சு காமிச்சாங்க. மதீனாவிலே மெம்பருக்கு பக்கத்துல ஒரு மேடை அமைச்சு நீங்க இதுல ஏறி பைத்து பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. திருமீதியிலே பதிவுப்பட்ட ஹதீஸ். وَأَحْسَنَ مِنْكَ لَمْ تَرْتَدْ عَيْنِي وَأَجْمَلَ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ كَأَنَّكَ خَلَقْتَ كَمَا تَشَاءُ.
உலகத்திலேயே எந்த கண்களும் பார்த்திராத மிக சிறந்த அழகிற்குரியவர்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ். வஅஜ்மலு மின்க லம் தலிது நிசா, எந்த தாயும் பெற்றிராத சிறப்பு அன்னை ஆமீனா அம்மா பெற்றார்கள், நாயகத்தை பெற்றெடுத்தார்கள். மிக சிறந்த அழகாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. குலிகத் முபர்ரஅன் மின் குல்லி ஐபின், நீங்கள் தான் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியாக சொன்னார்கள், கண்ணக கலத்த கமா தஷா, நீங்கள் தான் நீங்கள் நினைத்தது போன்று அல்லாஹ் உங்களை படைச்சான் என்பதாக அசான் பின் சாபித் அவர்கள் பாடிய கவிதை வரிகள் கிதாப்களில் ஹதீஸில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் நாம் நாயகத்தை மஹப்பத் வைக்கிறோம், அன்பு பாசம் வைக்கிறோம், அவர்களை பின்பற்றி வாழ்கிறோம், அவர்கள் மீது முழுமையாக ஈமான் கொள்கிறோம், அவர்கள் மீது அதிகம் சலவாத்து சொல்லி ஷஃபாத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் என்பதை தான் ஆரம்பத்தில் இருந்த அடிப்படை விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்திலையும் முன்மாதிரியாக எல்லா இடங்களிலும் எல்லா மக்களிடத்திலும் அனைத்திற்கும் சிறந்த தூதராய் காஃபத்தல் லின்னாஸ், அனைத்து மக்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்தக்காரர்கள். எல்லாத்திலும் ஜெயித்து காமிச்சாங்க, வாழ்ந்து காமிச்சாங்க. எனவே தான் அவர்களை போற்றுகிறோம், புகழுகிறோம். அல்லாஹ் திருமறையில சொல்லி காண்பிக்கிறான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே உம்முடைய புகழை உம்மை நாம் உயர்த்தி விட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை நாம் எவ்வளவு புகழ்ந்தாலும் அந்த புகழுக்கு ஈடாகாது. காரணம், அல்லாஹ் உயர்த்தி விட்டான். அவர்களை புகழ்வதால் நாம் தான் பெருமைப்படுகிறோம், அவர்களை புகழ்வதால் நாம் தான் பரக்கத்தாகுகிறோம் என்பதை நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் பிரியப்பட்டு அவருடைய மஹப்பத்தை பெற்று அவர்களை வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்து சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு நல்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته.